இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. திருப்பூர் மாநகராட்சி வரி உயர்வை ரத்து செய்ய கோரியும் வாடகை கடைகளுக்கு 18% GST வரி விதிப்பை கண்டித்தும் மாவட்டம் முழுவதும் கடையடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. சுமார் 1 லட்சம் கடைகள் அடைக்கப்பட்டுள்ளதால் 100 கோடி ரூபாய் வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பூபதி. வணக்கம். இந்த 1 லட்சம் கடைகள் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் இந்த கடைகளில் அத்தியாவசிய பொருட்கள் விற்பனை செய்யப்படும் கடைகளும் அடங்குமா? இதனால் பொதுமக்களுக்கு எந்த அளவில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது? கள நிலவரம் என்னவாக இருக்கிறது? வணக்கம் ஆசினி. அதாவது திருப்பூர் மாநகராட்சியை பொறுத்தவரை கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக அந்த வரி உயர்வானது அறிவிக்கப்பட்டது. இந்த சூழ்நிலையில் அதாவது குப்பை வரி, குப்பை அள்ளுவதற்கு வரி மற்றும் சொத்து வரி உள்ளிட்ட பல்வேறு வரிகளையும் உயர்த்தி அறிவித்ததன் காரணமாக அண்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கோவை மாநகராட்சி, சென்னை, திருச்சி உள்ளிட்ட பல்வேறு மாநகராட்சியை காட்டிலும் திருப்பூர் மாநகராட்சியின் வரி உயர்வானது அதிகமாக இருந்த சூழ்நிலையில் அப்போதே பல்வேறு கட்சியினரும் போராட்டங்களை முன்னெடுத்து நடைபெற்று வந்த சூழ்நிலையில் வியாபாரிகள் சங்கம் மூலியமாக அவர்கள் இன்றைய தினம் முழு அடைப்புக்கு அழைப்பு விடுத்திருந்தனர். இந்த நிலையில் இந்த முழு அடைப்பு போராட்டத்திற்கு அதிமுக, கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகளும் ஆதரவு தெரிவித்து அதாவது திருப்பூர் மாநகர் மட்டும் அல்லாமல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களிலும் இருக்கக்கூடிய வணிகர்களும் இந்த ஒரு நாள் கடையடைப்புக்கு முழு ஆதரவு அறிவித்துள்ளனர். இதன் காரணமாக சுமார் 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட கடைகள் மாவட்டம் முழுவதும் அடைக்கப்பட்டுள்ளது. இதனால் அதாவது சுமார் 100 கோடி மதிப்பிலான வர்த்தக பாதிப்பும் ஏற்பட்டுள்ளது. இந்த போராட்டத்திற்கு பின்னலாடை நிறுவனங்களும் ஆதரவு தெரிவித்துள்ள நிலையில் அதாவது இன்றைய தினம் மட்டும் அரசுக்கு சுமார் 30 கோடி ரூபாய் திருப்பூரிலிருந்து வருவாய் இழப்பு ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக நாம் பார்த்தோம் என்றால் அதாவது பல்வேறு விதமான வரிகளின் காரணமாகவும் இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக மத்திய அரசு அந்த 18% அந்த வாடகை வரி உயர்வு, அதாவது வாடகை நிறுவனங்களுக்கும் 18% வரி என்ற அறிவிப்பை தொடர்ந்து அதற்கும் சேர்ந்துதான் இந்த போராட்டமானது தற்போது நடைபெற்று வருகிறது. திருப்பூர் மாவட்டத்தை பொறுத்தவரை முழுமையாக இந்த ஒரு நாள் கடையடைப்பு போராட்டத்திற்கு ஆதரவு வழங்கியுள்ளனர். பொதுமக்கள் பாதிப்பு நிச்சயமாக இருக்கிறது. ஏனால் அத்தியாவசிய கடைகளும் கூட பல்வேறு இடங்களில் திறக்காத சூழ்நிலையில் பால் உள்ளிட்ட பல்வேறு அத்தியாவசிய பொருட்கள் வாங்குவதிலும் பொதுமக்கள் சிரமம் அடைந்துள்ளனர். அதாவது பின்னலாடை நிறுவனங்களுக்கு செல்லக்கூடிய அதாவது நிறுவன ஊழியர்களும் இதில் மிகவும் குழப்பம் அடைந்துள்ளனர். அதாவது இவர்கள் கிளம்பி சென்ற பின் அங்கு பின்னலாடை நிறுவனங்கள் திறக்காத சூழ்நிலையில் மீண்டும் திரும்பி வீடுகளுக்கு, அதாவது 20 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் வரக்கூடிய பொதுமக்களும் திரும்பி செல்லக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். ஆசினி, விவரங்களுக்கு நன்றி பூபதி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.